புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது வீட்டிலேயே ரோட்டுக்கடை மசாலா பானிபூரி ஹைஜீனிக்காக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரோட்டுக்கடை மசாலா பானிபூரி செய்வதற்கு தேவையான பொருள்கள்: வெள்ளை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு மசச்சு வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 இன்ச் அளவில் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா பானிபூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா பட்டாணி வேகறச்சு உப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 30 செகண்ட் வதக்கட்டும். அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். சோம்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. மிளகு, சோம்பு, கரம் மசாலா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்து 2 செகண்ட் வதக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் வதக்கணும். வேக வச்ச பட்டாணி மசச்சு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொதிக்குதா பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா கொதிக்குது. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை எடுத்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து திக்னஸ் வரத்துக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும்.
இந்த பானிபூரி வத்தல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மக்காச்சோளம் சிப்ஸு ஃப்ரை பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவில் மசாலா தண்ணி ஆட்டம் இருந்தால் தான் பூரி சேர்த்து கார்ன் சேர்த்து சாப்பிட்றச்ச நல்லா இருக்கும். மசாலா பானிபூரிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இந்த குளிர்காலத்தில் மசாலா பானிபூரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ண மக்காச்சோளம் போட்டுக்கலாம். இந்த பானிபூரியை இப்படி உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டாச்சு. இப்போது மக்காச்சோளம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே ஹைஜீனிக்காக மசாலா பானிபூரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. மசாலா பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.